தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, ஐயா மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டிடுவோம் பிள்ளையாரே. ஆறுமுகன் சோதரனே பிள்ளையாரே, ஆறுமுகன் சோதரனே பிள்ளையாரே. ஆனைமுகம் கொண்ட எங்கள் பிள்ளையாரே, ஆனைமுகம் கொண்ட எங்கள் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் 7/9/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று ஆவணி மாதத்து சதுர்த்தி திதி, விநாயக சதுர்த்தி என்கின்றதாகிய சிறப்பான விரத அனுஷ்டானத்தோடு கூடிய நாள் ஆவணி சதுர்த்தி. இது விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லப்படுவது. இந்த ஆவணி சதுர்த்தியிலே பல்வேறு ஆலயங்களும் விநாயகர் ஆலயங்களிலே ரதோற்சவங்கள் தீர்த்தோற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள், பொங்கல் வழிபாடுகள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு இடங்களில் நாம் சென்று வழிபாடு செய்து இன்றைய தினம் இந்த விநாயகப் பெருமானை வேண்டி யார் யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ, சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்றார்களோ, அருகம்புற்களை கொண்டு சென்று மஞ்சள் நீரிலே கழுவி நுனிப்புல்லு உடையாமல் இந்த அருகம்புல்லு விநாயகருக்கு சாத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்படுவதும், அங்கே விநாயகருக்கு பிரீதியான கொழுக்கட்டை, மோதகம், அவல், கடலை, அதேபோல் எள்ளுருண்டை, சர்க்கரை பொங்கல், பாயசான்னம் இவையெல்லாம் நிவேதனமாக வைத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் என்று ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே கூட மோதகம் கொழுக்கட்டை செய்து பிள்ளையார் படத்திலே வைத்து பிரார்த்தனை செய்து விநாயகர் அகவல் பாராயணம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்பும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் புத்தளம் மாவட்டம் சிலாபம் நாத்தாண்டி ஸ்ரீ பூர்ணாபிஸ்கலா சமேத ஹரிஹரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய இந்த கும்பாபிஷேக கிரியைகளிலே இன்று 5வது நாள் தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. சகல அடியார்களும் தங்கள் தங்கள் கைகளாலே விநாயகப் பெருமான், மூலாலயத்தில் இருக்கிற பூர்ணாபிஸ்கலா சமேத ஹரிஹரபுத்திரர், அதேபோல் முருகப்பெருமான், சரஸ்வதி, மஞ்சமாதாதேவி, பைரவப் பெருமான், நவக்கிரகங்கள் போன்ற ஏனைய பரிவார தெய்வங்களுக்கும் அந்த பரிவார ஆலயங்களிலும் சென்று நீங்கள் உங்கள் கைகளாலே நல்ல எண்ணங்களோடு நல்லெண்ணெய் சாத்துகின்ற பொழுது நடப்பது எல்லாமே நல்லதாக அமையக்கூடிய நல்ல எண்ணங்களோடு கூடியதாக தைலாபியங்கத்திலும் கலந்து இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து,
சமஸ்த மங்களானி சந்தி. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இந்நாட்களிலே அதிகமாக நான் கேள்விப்படுவது, ஒருவர் தன்னுடைய திருமண வாழ்விலேயோ அல்லது தொழிலிலேயோ அல்லது வேறு எந்த செயலிலேயோ ஈடுபடுகின்ற பொழுது இவர்களிடம் அர்ப்பணிப்பு காணாது என்று. எதை செய்தாலும் ஒரு அர்ப்பண உணர்வோடு செய்கின்ற பொழுது அந்த வாழ்வு, அந்த செயல், அந்த பணி மிக மிக தரமுள்ளதாக, திருப்திகரமானதாக, அதனுடைய வெற்றி மிகவும் உயர்ந்ததாக, விளைவுகள் நல்ல விளைவுகளாக அமைகின்றன. ஏனோ தானோ என்று நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது கடமைக்காக அல்லது வெறுமனே ஒரு வருமானத்துக்காக மட்டும் எதையும் நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் செய்வதிலே ஒரு நிறைவு அல்லது தரம் இல்லாமல் இருக்கின்றது. ஏன் குடும்ப வாழ்வில் கூட ஒருவர் மற்றவருக்காக வாழுகின்ற அந்த மனநிலை, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக என்று ஒருவர் மற்றவருக்காக தங்களை அர்ப்பணித்து சமைத்து கொடுத்தாலும் அதை நன்றாக சமைத்து கொடுக்க வேண்டும். படிப்பித்தாலும் அதை நான் நன்றாக படிப்பிக்க வேண்டும். நான் படித்தாலும் அதை திறமையாக படிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி அர்ப்பண உணர்வோடு ஒருவர் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு மட்டுமல்ல, எங்களை சார்ந்திருக்கின்றவர்களுடைய வாழ்வும், இந்த உலகத்தினுடைய அபிவிருத்தியும் முன்னேற்றமும் மிகவும் திருப்திகரமானதாக இருக்கும். இந்த செயல்களெல்லாம் சில வேளைகளிலே அதிருப்தியாகவும் அடகுறையாகவும் அல்லது அவையெல்லாம் நல்லதாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அதை செய்பவர்களுடைய மனதிலே அந்த செயலில் ஒரு பிடிப்பு இல்லாமை, நோக்கம் இல்லாமை, நிறைவை கண்டு மகிழ வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கம் இல்லாமல் போகின்ற பொழுது மற்றையது எங்களை வருத்தி எங்கள் மீது சில சுமைகளை நாங்கள் சுமத்தி நாங்கள் கடுமையாக உழைக்கின்ற பொழுது நிச்சயமாக அதைத்தான் அர்ப்பணம் என்று சொல்கின்றார்கள். ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்றார் என்றால், நான் உனக்காக வாழுகின்றேன். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, நான் உனக்காக வாழுகின்றேன், இந்த பிள்ளையை நான் நினைந்து நினைந்து வாழுகின்றேன், அதற்காக நான் உழைக்கின்றேன், தியாகங்களை செய்கின்றேன். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் கூட இந்த பெற்றோரை பராமரிக்க வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அர்ப்பண உணர்வு இல்லாமல், அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே சுயநலங்கள் நிறைந்து காணப்படுவதனாலே எனக்கு எனக்கு என்னுடையது என்று, எனக்கு மட்டும் என்ற அந்த பேராசை பிடித்தவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை எதுவுமே யாருமே அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகின்றது. எனவே நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திப்போம், எவ்வளவு தூரம் நான் எதை செய்தாலும், நான் யாரை அன்பு செய்தாலும் அர்ப்பண உணர்வோடு, சுயநலத்தோடு அல்ல, அர்ப்பண உணர்வோடு, தியாக உணர்வோடு அவற்றை நாங்கள் செய்கின்றோம். கிறிஸ்து தம்முடைய வாழ்வில் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், மனுமகன் மக்கள் கைகளிலே ஒப்படைக்கப்பட போகின்றார். அவர் தம்மை கொடுக்கின்றார். அவரை பிடிக்க வருகின்ற பொழுது வாளோடும் பெரிய அவர்கள் பலத்தோடும் வருகின்றார்கள். ஏன் இதெல்லாம் தேவையில்லை, என்னை தேடுகின்றீர்களோ, இதோ நான் என்று சொல்லி தன்னை கொடுக்கின்றார். அதனால் இயேசுவை இவர் காட்டி கொடுத்தால் என்ன, அவர்கள் சிறைப்பிடித்தால் என்ன, அந்த இயேசுவை அவர்கள் பிடிக்க முடியவில்லை. இயேசுவுக்கு பலம் இருந்தது, வல்லமை இருந்தது, சக்தி இருந்தது. இந்த தீமைகள், இந்த தீவிரவாதிகள், இந்த அடக்குமுறையாளர்கள் இவரிடம் இருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு. ஆனால் மக்களிடம் தன்னை கையளிக்கின்றார். ஏனென்றால் மக்களை அன்பு செய்வதனூடாக, இதோ என்னை நீங்கள்
நான் கையளிக்கின்றேன் என்னை என்று சொல்லி என்னை பிடியுங்கள் என்று சொல்லி கொடுக்கின்றார். அதாவது இயேசு தன்னுடைய வாழ்வில் அனைத்தையும் அர்ப்பண உணர்வோடு செய்தார். அதனால்தான் அத்தகைய ஒரு வாழ்வுக்கு எங்களை அழைக்கின்றார். செய்யாத ஒரு விடயத்தை இயேசு எங்களிடம் கேட்பதில்லை. அதனாலே இந்த அர்ப்பண உணர்வோடு இன்றைய நாளில் நாங்கள் எதை செய்தாலும், யாரோடு நாங்கள் உறவிலே வளர்ந்தாலும், உரையாடினாலும் அந்த தியாக மனத்தோடும் அர்ப்பண உணர்வோடும் செயலாற்றுவதற்கு ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தானவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.